ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், ஒரு கதம்ப பொரியல் தான் பண்ண போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மற்ற பொரியலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்ம சாப்பிட. இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம வாரத்துக்கு காய்கறி வாங்கின்னு வருவோம். அந்த வார கடைசியில் பார்த்திங்கன்னா அந்தந்த காய்கறியில் ஒன்று ஒன்று மீந்து போயிருக்கலாம். இந்த காய்கறிலாம் சேர்த்து தான் இந்த பொரியல் பண்ண போகிறேன். பாருங்கள், இது காலை நேரத்துலேயே செஞ்சிங்கன்னா நம்ம தோசை, சப்பாத்தி இல்லை வெறும் சாதத்தில் கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் குழம்பு எதுவும் தயார் பண்ணல. கொஞ்சம் தயிரும் இந்த கதம்ப பொரியலோடு முடிஞ்சிடுது எங்கள் லஞ்சு. பாருங்கள், இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு நிறையா எந்த பொருளும் தேவைப்படாது. பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இந்த கருவேப்பிலை கூட என்கிட்ட இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை முடி எலுமிச்சை. அடுத்து வானல் நல்லா காயட்டும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த காய் பொரியலில் ஒரு சின்ன மசாலா நம்ம வறுத்து சேர்த்துப்போம். அதுதான் இது கூட டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா 2 பூண்டு பல் வந்து தோலோடவே இதில் நசுக்கி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பாதி அளவு வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொதுவாகவே குழம்பு வச்சாலும் சரி, ஒரு கூட்டு பொரியல் வைக்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவு நல்லா வதங்கட்டும்னுட்டு மற்ற பொருட்களை சேருங்க. அப்போ தான் அந்த வெங்காய வாசனை வந்து நான் செய்கிற டிஷ்ஷுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயத்தை பாதி அளவு வதக்கிட்ட அப்புறம் நீங்கள் எந்த பொருளும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வதங்கி வந்துடுது. நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வித காய்கறி தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த காய் இதோட சேராது, அதோட சேராது, டேஸ்ட் இருக்குது அதெல்லாம் நினைக்க வேண்டீங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நூக்கல், எந்த காய்கறி சௌ எது மீந்திருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைப்பில் நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெறும் சாதத்துலேயே வச்சு நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு ரசமோ ஒரு தயிரோ இருந்தால் கூட அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. பொரியல்லாம் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டு பாதி அளவு வேகிற வரைக்கும் நீங்கள் அதை கிளறி விட்டால் தான் அந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை ஊற்றி வேக வச்சு நீங்கள் டக்குன்னு இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொரியல் அந்த ருசியாக இருக்காது. பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அதில். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு பாதி அளவு வேகட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமான தண்ணியாக ஊற்றி நீங்கள் பொரியலை ரெடி பண்ணுங்கள். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நான். ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதிலே ஒரு பாதி அளவு வெந்துடுது. தண்ணி எவ்வளோ சேர்க்குறேன்னு பாருங்கள். அந்த காய் மூழ்கிற அளவுக்கு ஒரு பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பாதி அளவு தீயில், மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அழகாக வேகட்டும். நீங்கள் கிளறி கூட விட வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு சின்னதாக ஒரு பொடியை தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப இது நேரம் எடுக்காது. ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன்
வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி, இது இந்த காய்க்கான பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை ஸ்பூனு. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி சேர்த்து வறுத்து டைம் கிடைக்கும் போது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவசரமாக காலை நேரத்துக்கு சமையலுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பொடியாக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயுமே நம்ம தனியாகவே, இல்லை இது கூட சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க, தனியாகவே நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சேர்க்குறதுக்கு பாருங்கள், காய் வெந்து போச்சு, நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுது. இந்த பக்குவத்தில் நீங்கள் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது அதிகம் பண்ண மாட்டேன், ஒரு 4 தடவை போடுற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம சேர்த்து வச்சுருந்தோம், அந்த பொருளை அரைச்சி வச்சுருந்தோம் ரொம்ப நாளைக்கு வச்சா அந்த வாசம் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு வர்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பூ பாருங்கள், ட்ரையாக நான் அப்படியே பளபளன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் பார்த்துக்கோங்க, நம்ம தேங்காயை எதில் சேர்த்தாலுமே, தேங்காய் பாலாவோ இல்லை தேங்காய் துருவலாவோ சேர்த்தா கூட நம்ம ரொம்ப நேரம் காய்கறிங்களை கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லை குழம்பைய கூட கொதிக்க வைக்கக்கூடாது. அது கெட்ட கொழுப்பாக மாறிடும். நம்ம இறக்குற டைமில் இந்த மாதிரி தேங்காய் பூவை இல்லை தேங்காய் அரவையோ அரைச்சி நம்ம பாலாக இருந்தாலும் சேர்த்து இறக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தேங்காயோட பலன் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பொரியல். இதில் அப்படியே அரை மூடி லெமனையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிட்டு நீங்கள் இறக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் சிம்பிளாகவே ஒவ்வொரு சமையலுமா நான் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.